Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் வந்து நம்ம TCP Header பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த TCP Header வீடியோ வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து OS லேயர் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் TCP Header பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேங்கிறத வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம TCP Header பற்றி பார்க்கலாம். ஸோ டிசிபியோட எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஸோ இது வந்து ஒரு ரிலேபிள் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால். ஸோ டிசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஐ லேயரில் வந்து லேயர் 4 டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து அந்த டிசிபி ப்ரோட்டோகால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ரிலேபிள் ப்ரோட்டோகால். ஸோ ரிலேபிள் ப்ரோட்டோகால்னால் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். 3-வே ஹேண்ட்ஷேக் பண்ணியிருக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணும். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து நம்ம ரிசீவர்ட்டு ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அதான் நான் ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன் திஸ் லெசன் we will take a closer look at the TCP header and its different field. ஸோ நம்ம டிசிபியோட ஹெட்டர் வந்து ஒவ்வொரு ஃபீல்டும் வந்து இன்டெப்த்தாக வந்து அது எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத வந்து நம்ம இந்த செஷனில் வந்து நம்ம கோத்ரூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அது ரியல் டைமில் வந்து அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி ஹெட்டர். சோர்ஸ் போர்ட், destination port, sequence number, acknowledgment number, DO, RSV, flags, window, checksum, urgent pointer, option. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஃபீல்டும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்னங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சோர்ஸ் போர்ட். ஸோ சோர்ஸ் போர்ட், திஸ் இஸ் எ 16-bit field that specify the port number of the sender. ஸோ இந்த சோர்ஸ் போர்ட்டுங்கிறது வந்து ஒரு 16-bit field. ஸோ நான் ஓஎஸ்ஏ வீடியோ செஷன்லேயே வந்து நான் போர்ட் நம்பர் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த போர்ட் நம்பர் வந்து லேயர் 4ல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் டிரான்ஸ்போர்ட் லேயரில். ஸோ இது வந்து 16-bit ஃபீல்டு. ஸோ 16-bit ஃபீல்டுங்கும் போது போர்ட் நம்பரோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2^16 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 65,535. ஸோ போர்ட் நம்பரோட ரேஞ்ச் வந்து 0 to 65,535. இதில் வந்து 0 to 1023 வந்து வெல் நோன் போர்ட் நம்பர் ப்ரீடிஃபைன். நெக்ஸ்ட் வந்து 1024லேருந்து 49,151 வந்து ரெஜிஸ்டர் போர்ட் நம்பர். 49,152 to 65,535 வந்து டைனமிக் போர்ட் நம்பர். ஸோ அந்த டைனமிக் போர்ட் நம்பர் வந்து லோக்கலி சிக்னிஃபிகண்ட். ஒவ்வொரு எண்ட் யூசர்லையுமே வந்து நம்ம ஒவ்வொரு ப்ரௌஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டிசிபி செஷன் வந்து இதாகும் போது உங்களுக்கு போர்ட் நம்பர் வந்து ரேண்டமாக வந்து சோர்ஸ் போர்ட் நம்பர் வந்து என்ன ஜென்ரேட் ஆகும்னா 49,152லேருந்து 65,535க்குள்ள. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து என்னோட கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து நான் netstat -a. ஸோ netstat -a. ஸோ netstat -a நான் கொடுத்தேன்னா என்னோட என்னென்ன டிசிபி செஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ இதில் எல்லாமே என்னோட போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 49,000 எல்லாமே வந்து அந்த 49,152லேருந்து 65,535க்குள்ளே தான் வந்து எனக்கு போர்ட் நம்பர் வந்து வருது. ஸோ இது வந்து சோர்ஸ் போர்ட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபீல்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர். இந்த டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 16-bit ஃபீல்ட். ஸோ இதை வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா இந்த போர்ட் நம்பர் ரிசீவர் எண்டோட வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் வந்து மெயினாக வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அப்ளிகேஷன் லேயரில் ஒரு சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ப்ரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா SMTP, டெல்நெட், TFTP, FTP. ஸோ இது எல்லாமே அப்ளிகேஷன் லேயரில் வரும். ஸோ அந்த வந்து டெல்நெட்னா அதோட போர்ட் நம்பர் வந்து 23. இது வந்து டிசிபியில் வருது. ஸோ அப்போ வந்து நம்ம டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் வந்து 23னா நம்ம என்ன அப்ளிகேஷன் என்ன சர்வீஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா டெல்நெட் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதே வந்து HTTPனா நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் பார்த்தோம்னா வெப்பேஜ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். HTTPனா 80 போர்ட் நம்பர். இதே வந்து HTTPSனா 443. ஸோ அது மாதிரி டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் வச்சு நம்ம அப்ளிகேஷன் லேயரில் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவும் வந்து 16-bit ஃபீல்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் நம்பர். த சீக்வன்ஸ் நம்பர் இஸ் எ 32-bit ஃபீல்ட் that indicates how much data is sent during the TCP session. ஸோ சீக்வன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32-bit ஃபீல்ட். இந்த சீக்வன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி அந்த டிசிபி செஷனில் வந்து நம்ம எவ்வளோ டேட்டா வந்து நம்ம சென்ட் பண்ணோங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணும். அதுதான் வந்து இந்த சீக்வன்ஸ் நம்பர். So when you establish a new TCP connection,
then the initial sequence number is random 32-bit value. இப்போ வந்து நீங்க புதுசா வந்து ஒரு TCP கனெக்ஷன் வந்து எஸ்டாப்லிஷ் பண்றீங்க. 3-way handshake பண்ணிக்கு அப்புறம் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா வந்து ஒரு சீக்வென்ஸ் நம்பர் வந்து ஸ்டார்டிங்ல வரும். அந்த ரேண்டம் சீக்வென்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி ஜெனரேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி அந்த ரேண்டமா வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து சீக்வென்ஸ் நம்பர் வந்து இதான் சீக்வென்ஸ் நம்பர் வந்து ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஹேக்கர்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்பூஃபிங் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த சீக்வென்ஸ் நம்பரை வந்து ஆஃப்டர் 3-way handshake அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ரேண்டமாக வந்து ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை எது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். So receiver will use this sequence number and sends back an acknowledgment. So receiver வந்து அந்த sequence number பேஸ் பண்ணி நமக்கு வந்து சென்டருக்கு வந்து acknowledgment வந்து சென்ட் பண்றாங்க receiver. So protocol analyzer like Wireshark will often use a relative sequence number of 0 since it's easier to read than some high random number. ஸோ இப்போ வந்து ப்ரோட்டோகால் அனலைசர் வந்து பார்த்தீங்கன்னா Wireshark டூல் யூஸ் பண்ணி நம்ம பேக்கெட் கேப்சர் பண்ணும்போது அந்த 3-way handshake பண்ணும்போது சீக்வன்ஸ் நம்பர் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 1னா நம்ம ஈஸியாக வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதே வந்து சம் ரேண்டம் ஐ நம்பர் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம் ஐ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 49,000 50,000 சம்திங் அது மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஸோ அதான் ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ல நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் நம்பருக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு சினாரியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு கிளைண்ட் ஏ வந்து ஒரு 900 bytes ஆஃப் டேட்டா வந்து சர்வர் 1 இருந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஒன் சர்வர் 1 ஸ்டார்ட்ஸ் டு send the actual data to the client A, the length of the payload of what is being sent directly influence the next sequence number. ஸோ இதுக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ லெட்ஸ் சே கரண்ட் சீக்வன்ஸ் நம்பர் இப்போ வந்து கரண்ட்டாக சீக்வன்ஸ் நம்பர் வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சர்வர் வந்து கிளைண்ட் ஏக்கு வந்து 300 bytes ஆஃப் டேட்டா வந்து சென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அந்த சென்ட் பண்ணும்போது அதோட சீக்வன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா now the sequence number will be 301. ஸோ ஒரிஜினல் சீக்வன்ஸ் நம்பர் வந்து 1 plus the amount of data in the payload. அந்த செக்மெண்ட்ல வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து சென்ட் பண்ண போகிறோம் 300 bytes. ஸோ 1 plus 300 301. இப்போ வந்து சீக்வன்ஸ் நம்பர் வந்து 301ன்னு வச்சு இந்த செக்மெண்ட்ல வந்து அந்த டேட்டா வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த பாயிண்ட்ல சொல்ல வரேன். Now let's say after client A acknowledges the first 300 bytes. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 300 bytes வந்து சர்வர்லேருந்து கிளைண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. அது அக்னாலஜ்மெண்ட் வந்து சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க கிளைண்ட். இப்போ சர்வர் 1 வந்து என்ன சென்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஏக்கு வந்து நெக்ஸ்ட் 450 bytes வந்து சென்ட் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து நியூ சீக்வன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 751. அதாவது வந்து ப்ரீவியஸ் சீக்வன்ஸ் நம்பர் வந்து 301. இப்போ சென்ட் பண்ண போகிற செக்மெண்ட்ல இருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 450 bytes. 301 plus 450. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 751. அப்போ சீக்வன்ஸ் நம்பர் வந்து 751 வச்சு இந்த செக்மெண்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி சர்வர் 1 சென்ஸ் வாட் இஸ் ரிமைனிங். ஸோ 900 bytesல வந்து ஃபர்ஸ்ட் 300 bytes வந்து சென்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 450 வந்து சென்ட் பண்ணிட்டோம். ரெஸ்ட் வந்து 150. ஸோ அதுதான் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ரீவியஸாக நான் சென்ட் பண்ண செக்மெண்ட்டில் சீக்வன்ஸ் நம்பர் வந்து 751. இப்போ வந்து நான் சென்ட் பண்ண போகிற செக்மெண்ட்டில் டேட்டா வந்து 150. 751 + 150 901. அப்போ வந்து சீக்வன்ஸ் நம்பர் வந்து 901 வச்சு கிளைண்ட்டுக்கு வந்து rest of the data வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ in this respect the sequence number can be used to show the total amount of payload data that was transferred during the TCP session. ஸோ இதை வச்சு தான் வந்து அந்த சீக்வன்ஸ் நம்பர் வச்சு தான் வந்து அந்த TCP செஷனில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோங்கிறத வந்து பார்க்குறது. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் நம்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர். ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து ஒரு 32-bit field used by the receiver to request the next TCP segment. So this value will be the sequence number incremented by 1. ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32-bit field. இதை வச்சு தான் வந்து ரிசீவர் வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் TCP செக்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ சீக்வன்ஸ் நம்பர் வந்து 1 நமக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க, சென்டர் வந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ணுறாங்கன்னா ரிசீவர் வந்து அக்னாலஜ் பண்ணும்போது 2ன்னு சென்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் நம்பர் வந்து நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன், நான் நெக்ஸ்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி மீனிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா DO வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஆஃப்செட். ஸோ இது வந்து ஒரு 4-bit ஃபீல்ட், டேட்டா ஆஃப்செட் ஃபீல்ட்.
also known as header length. என்னன்னு சொல்லுவாங்கன்னா header length னு சொல்லுவாங்க. It indicates the length of the TCP header. So இது வந்து எதை வந்து indicate பண்றாங்கன்னா TCP header ஓட length வந்து indicate பண்றாங்க. So that we know where the actual data begins. So இப்போ நம்ம IP version 4 headerலயே வந்து அந்த header length வந்து 4 bits நான் சொல்லியிருந்தேன். சேம் வந்து TCP headerக்கும் வந்து 4 bits தான். So இந்த 4 bits வந்து binary representation வந்து பார்த்தீங்கன்னா 0 to 15. 0 வந்து minimum. 0 to 15 4-bit binary representation. So இது வந்து TCP header ஓட length வந்து indicate பண்றாங்க. The TCP header ஓட minimum length வந்து 20 bytes, maximum வந்து 60 bytes. Same வந்து IP version 4 header மாதிரி தான் TCP header. So minimum 20 bytes னா இப்போ இந்த 4-bit binary representation வந்து 0 to 15. இப்போ decimal value 5 வச்சுக்கோங்க. அந்த 5 வந்து 32 வால மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 32. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 160 பிட்ஸ் வரும். அந்த 160 பிட்ஸை வந்து டிவைட் பை 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 பைட்ஸ். அதே மாதிரி பைனரி ரெப்ரசன்டேஷன் டெசிமல் வேல்யூ வந்து 15 போட்டிங்கன்னா 15 into 32 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 480 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 480 டிவைட் பை 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 60 பைட்ஸ். ஸோ இதுதான் வந்து TCP ஹெட்டரோட மினிமம் வந்து 20 பைட்ஸ், மேக்ஸிமம் வந்து 60 பைட்ஸ். So next one வந்து RSV. So RSV வந்து ஒரு 3 bits. இது வந்து reserved bits. இது வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம். So அதனால வந்து இது always வந்து 0 தான் செட் ஆயிருக்கும். So next one வந்து பார்த்தீங்கன்னா flags. There are 9 bits for flags. We also call them control bits. So இப்போ வந்து flags வந்து பார்த்தீங்கன்னா 9 bits for flags. இதை வந்து flag வந்து நம்ம control bits நம்ம சொல்லலாம். இந்த flag வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், டேட்டா சென்ட் பண்ணுறோம், அதே மாதிரி கனெக்ஷன் வந்து டெர்மினேட் பண்ணுறோம். ஸோ என்னென்ன ஃப்ளாக்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூஆர்ஜிங்கிறது வந்து அர்ஜென்ட் பாயிண்டர். ஸோ இதை வந்து இந்த பிட் வந்து நம்ம செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா ஒரு செக்மெண்ட்டில் வந்து நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா வந்து ட்ரீட்டட் ஆஸ் எ ப்ரியாரிட்டி ஓவர் அதர் டேட்டா. ஒரு செக்மெண்ட்டில் வந்து ஒரு டேட்டா நம்ம சென்ட் பண்ணுறோம்னா இப்போ வந்து யூஆர்ஜி ஃப்ளாக் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி when compared to other data. ஸோ அதுதான் வந்து இது மீனிங். நெக்ஸ்ட் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட். ஏசிகேங்கிறது வந்து யூஸ்டு ஃபார் அக்னாலஜ்மெண்ட். ஸோ டிசிபி வந்து ரிலேபிள், எந்தெந்த டேட்டா நீங்கள் சென்ட் பண்ணாலுமே கண்டிப்பாக ரிசீவர்லேருந்து நமக்கு அக்னாலஜ்மெண்ட் வரும். நெக்ஸ்ட் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா PSH. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. So this tells an application that the data should be transmitted. So இதுக்கு என்ன மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சென்டார் ஒரு ரிசீவர். ஒரு சென்டார் வந்து ஒரு டிசிபி 3 வேன் செக் பண்ணிக்கப்புறம் செக்மெண்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்கன்னா சென்டார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பஃபருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த பஃபர்லேருந்து ரிசீவருக்கு போகும். அந்த ரிசீவர்லேயும் அந்த பஃபர் வந்து ஃபுல் ஆகும். அந்த பஃபர்லேருந்து அந்த ரிசீவர் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து அப்ளிகேஷன் லேயருக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த புஷ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஃப்ளாக் வந்து செட் ஆயிருந்ததுன்னா சென்டார் வந்து பஃபருக்கு சென்ட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ரிசீவருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிசீவர் வந்து அந்த பஃபரில் ரிசீவ் பண்ணாமல் டைரெக்டாக ரிசீவ் பண்ணி அது அப்ளிகேஷன் லேயருக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்நெட். ஸோ டெல்நெட் வந்து எந்த ப்ரோட்டோக்காலில் வருதுன்னா லேயர் 4ல டிசிபியில் வருது. ஸோ அதோட போர்ட் நம்பர் வந்து 23. ஸோ டெல்நெட் வந்து நம்ம ஒரு ரிமோட் டிவைஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம டெல்நெட் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரிமோட் டிவைஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரியல் டைமாக வந்து லாகின் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுப்போம். ஸோ அப்போ வந்து அது பஃபரில் ஃபில் ஆகாமல் அது இமீடியட்டாக வந்து சென்ட் பண்ணணும் ரிசீவருக்கு. அந்த ரிசீவரும் வந்து இமீடியட்டாக வந்து அப்ளிகேஷன் லேயருக்கு வந்து மூவ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இந்த புஷ் ஃப்ளாக் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து உங்களுக்கு நான் ரியல் டைமில் வயர்ஷார்க்கில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா RST. ஸோ RSTங்கிறது வந்து ரீசெட் தி கனெக்ஷன். ஸோ வென் யூ ரிசீவ் திஸ் யூ ஹாவ் டு டெர்மினேட் தி கனெக்ஷன் ரைட் அவே. This is only used when there are unrecoverable errors, that is not normal way to finish the TCP connection. ஸோ இப்போ இந்த RST ஃப்ளாக் வந்து செட் ஆயிருந்தது, ஒரு ரிசீவர் வந்து செட் ஆயிருந்ததுன்னா அது வந்து இமீடியட்டாக வந்து அந்த டிசிபி கனெக்ஷனை வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க, ரீசெட் பண்ணுறாங்க. ஏதாவது வந்து அன்ரெக்கவரபிள் எரர் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அப்போ வந்து இந்த ஃப்ளாக் வந்து செட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக வந்து டிசிபி கனெக்ஷன் வந்து ஃபினிஷ் பண்ணுறது இல்லாமல் இது இமீடியட்டாக வந்து அதை ரீசெட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்க். ஸோ இந்த ஃப்ளாக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 வே ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செக்மெண்ட் நம்ம சென்ட் பண்ணுறதே வந்து இந்த சிங்க் தான். ஸோ இனிஷியல் 3 வே ஹேண்ட் ஷேக் இட் இஸ் யூஸ் டு செட் தி இனிஷியல் சீக்வன்ஸ் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பிட்னு சொல்கிறாங்க.
இதுக்கு வந்து finish bit. இதை யூஸ் பண்ணி எதை வந்து எண்ட் பண்ணுறாங்கன்னா TCP கனெக்ஷன் வந்து எண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டா வந்து நம்ம ஒரு சோர்ஸ் வந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 3-way handshake வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டேட்டா சென்ட் பண்ணுறோம். அந்த டேட்டா சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த TCP கனெக்ஷன் வந்து டெர்மினேட் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த finish bitங்கிற வந்து யூஸ் பண்ணி, இந்த fin flag வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். So in the TCP வந்து full duplex. So both parties will have to use the fin bit to end the connection. So TCP வந்து full duplex னா two-way communication. So இப்போ sender வந்து fin flag சென்ட் பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி ரிசீவர் வந்து அந்த fin பிட்டுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டு அவங்களும் வந்து fin bit வந்து சென்டருக்கு சென்ட் பண்ணுவாங்க. சென்டரும் வந்து அதுக்கு அக்னாலஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த TCP கனெக்ஷன் வந்து டெர்மினேட் ஆகும். ஸோ அதான் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் வந்து 9 பிட் நான் சொல்லியிருந்தேன். 6 பிட் வந்து நான் சொல்லிட்டேன். ரெஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் கன்ஜெக்ஷன் நோட்டிஃபிகேஷன், எக்ஸ்பிளிசிட் கன்ஜெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் எக்கோ, கன்ஜெக்ஷன் விண்டோ ரிடக்ஷன். இந்த 3 ஃப்ளாகுமே வந்து இப்போ வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சென்டர் டு ரிசீவர் வந்து அந்த செக்மெண்ட் வந்து சென்ட் பண்ணும்போது இன்பிட்வீனில் ரவுட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரவுட்டரோட இன்டர்ஃபேஸில் வந்து கன்ஜெக்ஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா ஸோ அப்போ வந்து அந்த செக்மெண்ட்டில் வந்து இந்த பிட்டு வந்து செட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நவடேஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இது நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த ரெஸ்ட் 3 ஃப்ளாக் வந்து என்னங்கிறது வந்து நான் அந்த ஸ்லைடில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ. ஸோ இது வந்து ஒரு 16 பிட் விண்டோ ஃபீல்ட் ஸ்பெசிஃபைஸ் how many bytes the receiver is willing to receive. ஸோ விண்டோங்கிறது வந்து ஒரு 16 பிட் ஃபீல்ட். இது வந்து ரிசீவர் வந்து யூஸ் பண்ணி எவ்வளோ பைட்ஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியுங்கிறது வந்து இதை இண்டிகேட் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்ட் ஸோ த ரிசீவர் கேன் டெல் தி சென்டர் that it would like to receive more data than what is currently receiving. இப்போ ஒரு சென்டர் வந்து ஒரு 10 bytes ஆஃப் டேட்டா வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ரிசீவர் வந்து அந்த விண்டோவில் வந்து 15 சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வந்து என்னால் வந்து 15 bytes வந்து ரிசீவ் பண்ண முடியும், என்னால் கேப்பபிள் இருக்குது. ஸோ அது மாதிரி மீனிங். ஸோ இந்த TCP விண்டோவிங் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். So next one, it does so by specifying the number of bytes beyond the sequence number in the acknowledgment field. இப்போ அந்த sequence numberோட அந்த acknowledgment ரிப்ளை பண்ணும்போது உங்களால் எவ்வளோ கெப்பாசிட்டியோ அது வந்து அந்த acknowledgment field வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Checksum. ஸோ Checksum வந்து IP வெர்ஷன் 4 ஹெட்டரில் நம்ம Checksum பார்த்தோம். ஸோ சேம் வந்து TCP ஹெட்டர்லேயும் வந்து Checksumங்கிறது வந்து ஒரு சென்டர் வந்து ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்ணுறாங்கன்னா ரிசீவர் வந்து அந்த சேம் டேட்டா வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த Checksum வந்து யூஸ் பண்ணுறாங்க. Checksum வந்து 16 பீட். ஸோ அந்த சென்ட் பண்ணும்போது அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ வந்து சென்ட் பண்ணுவாங்க. ரிசீவரும் சேம் அல்காரிதம் யூஸ் பண்ணி அது செக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா ஸோ ரிசீவர் வந்து சென்டர் வந்து என்ன டேட்டா சென்ட் பண்ணாங்களோ அதை ரிசீவர் வந்து ஆஸ் இட் இஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ எரர் அக்கர் ஆச்சுன்னா அது வந்து ரிசீவர் வந்து சென்டருக்கு வந்து சொல்லி மறுபடியும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ண சொல்லும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து அர்ஜென்ட் பாயிண்டர். ஸோ திஸ் 16 bits are used when the URG bit has been set. The urgent pointer is used to indicate where the urgent data ends. ஸோ இந்த அர்ஜென்ட் பாயிண்ட்டுங்கிறது வந்து ஒரு 16 பிட் ஃபீல்ட். இப்போ வந்து அந்த ஃப்ளாகில் வந்து யூஆர்ஜி அர்ஜென்ட் பாயிண்டர் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த ஃப்ளாக் வந்து செட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த அர்ஜென்ட் பாயிண்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா அந்த செக்மெண்ட்டில் அந்த டேட்டா வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே வந்து எண்ட் ஆகுது ஸோ அதை வந்து பாயிண்ட் பண்ணும், இண்டிகேட் பண்ணும். அதுதான் வந்து இந்த அர்ஜென்ட் பாயிண்டரோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். ஸோ இந்த ஃபீல்டு வந்து ஆப்ஷனல். ஓகே, ஸோ இப்போ நம்ம TCP ஹெட்டர் வந்து ஒவ்வொரு ஃபீல்டும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எத்தனை பிட்டு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ரியல் டைமில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் பேக்கெட் கேப்சர் இப்போ வந்து Wiresharkல வந்து நான் வந்து ஒரு பேக்கெட் கேப்சர் பண்ணி ஸோ அதில் வந்து லேயர் 4 மட்டும் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம TCP ஹெட்டரில் வந்து என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாமே இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் போர்ட் நம்பர் ஸோ 41,417. ஸோ டைனமிக் போர்ட் நம்பர் ரேஞ்ச் வந்து 41,150. ஸோ சோர்ஸ் போர்ட் நம்பர்
நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர். ஸோ டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் 23னா ஸோ அது வந்து டெல்நெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் நம்பர் பார்த்தோம். ஸோ சீக்வன்ஸ் நம்பர் வந்து இங்கே 0. ஸோ இந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ வே ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிங்க் பேக்கெட். ஸோ அதோட இதுதான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். சீக்வன்ஸ் நம்பர் வந்து 0, அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 0, ஹெடர் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 24 bytes. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாக். ஸோ ஃப்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் செட். ஸோ இது வந்து டிசிபி த்ரீ வே ஹேண்ட்ஷேக்கில் சென்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு பேக்கெட். ஸோ சிங்க் வந்து செட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து விண்டோ சைஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4128. நெக்ஸ்ட் வந்து செக்ஸம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அர்ஜென்ட் பாயிண்டர் ஆப்ஷன். ஸோ அதே மாதிரி அந்த புஷ் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் டெல்நெட் யூஸ் பண்ணி அந்த கேப்சர் பண்ண ஃபைலை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 3 பிட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வே ஹேண்ட்ஷேக்கு. ஸோ இந்த த்ரீ வே ஹேண்ட்ஷேக் அப்புறம் இந்த டெல்நெட் டேட்டா வந்து சென்ட் பண்ணுறாங்க. இந்த டெல்நெட் டேட்டாவை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த டெல்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஃப்ளாகில் பாருங்கள். ஸோ ஃப்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்னா அது இமீடியட்டாக வந்து சென்டார்லேருந்து ரிசீவருக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க, பஃபருக்கு சென்ட் பண்ணாமல். ஸோ இந்த டெல்நெட் டேட்டா. ஸோ இந்த டெல்நெட் டேட்டா ஒவ்வொரு டெல்நெட் டேட்டாங்கிறது வந்து ஒவ்வொரு கேரக்டர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம கொடுப்போம். அது ஒரு இது. ஓகே, இந்த வயர்ஷார்க் ஃபைல் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வயர்ஷார்க் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் கொரிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டிசிபி ஹெட்டர் வந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன் ஃபியூச்சர் யாராவது வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுனாலும் அந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்து ஸோ அவங்களும் அந்த கொரியை வந்து கிளாரிஃபை பண்ணிப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.